இந்த வாய்ப்பினை அளித்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் எந்த வசனத்தை இறக்குனா தெரியுமா? எந்த வசனம்? இக்ரா. இக்ராஹனா என்ன? ஓதுவீராக. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இறக்கும் போதே எந்த வசனத்தை முதல்வதாக இறக்கிக்கிறான்? இக்ரஹ, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஓதுவீராகன்னு தான் சொல்லியிருக்கான். மற்ற இவ்வளவு வசனங்களிலும் அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுத்ததே எதுக்காக? இந்த எஜுகேஷனை குறித்து தான் கொடுக்குறான். அதே போல அல்லாஹ் சில இடங்கள்ல என்ன சொல்லியிருக்கிறான்? அறிவுள்ளவர்களும் கல்வி கற்றவர்களும் கல்வி கல்லாதவர்களும், அதாவது அறிவில்லாதவர்களும் சமமாவார்களான்னு கேட்கிறான். அப்படின்னா என்ன? யாரிடத்துல அறிவு கல்வி என்ற ஒன்று இருக்குதோ அவங்களும் கல்வி அறிவே இல்லாதவங்களும் சமம் இல்லை அப்படின்றதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு சொல்லி காட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, எவர் ஒருவர் கல்வியின் பாதையை நோக்கி செல்கிறார்களோ அவருக்கு சொர்க்கத்தின் பாதையை எளிதாக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட நபிமொழியும் நம்மளுக்கு இந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை பத்தி நம்மளுக்கு நிறையவே சொல்லுது. சோ எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இன்னும் கொஞ்சம் டீப்பா எஜுகேஷனை பத்தி பார்க்கும்போது உலக கல்வி மார்க்க கல்வி அப்படி ரெண்டாலாம் பிரிக்கிறாங்க. இந்த ரெண்டா பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கல்வி கல்விதான். நீங்க உலகத்தை பத்தி படிச்சாலும் கல்விதான், மார்க்கத்தை பத்தி படிச்சாலும் கல்விதான். அதனால ரெண்டா பிரிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஆனா எப்போ ஒரு கல்வி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டு படிக்கிறோமோ அந்த இம்பார்ட்டன்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்குறோமா? எப்ப கொடுத்ததாக ஆகும்? எப்போ நம்ம கத்துக்கிட்ட கல்வியும் நம்ம கிட்ட இருக்க எஜுகேஷனும் எப்போ நம்மளுக்கே பயனுள்ளதாக ஆகும்? எப்போ? ஃபியூச்சருக்கு எஜுகேஷன் முக்கியம். கரெக்டா? மார்க்க கல்வி மட்டும் போதும்னு சொல்ல முடியுமா? நம்மளோட அல்டிமேட் லைஃப் மறுமையில தான் மேம் இருக்கு. மறுமையில தான் இருக்கு. மறுமைக்கான கல்வி மட்டும் போதாதா அப்படின்னு கேட்கலாம். போதுமா? 99% போதும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் மீதி இருக்க 1% ஆச்சும் உலக கல்விக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் ஆகும். ஏன் தெரியுமா? அது தப்பா? ஆன்டி முஸ்லிமா நம்பலாம். எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட், உலக கல்வி முக்கியம் அப்படின்னு பேசுறதுனால நம்ம இஸ்லாத்துக்கு எதிர்ப்பா போர்க்கொடி தூக்குறோம்னு சொல்ல முடியுமா? அப்ப உலக கல்வியே வேண்டாமா? உலக கல்வியும் இம்பார்ட்டன்ஸ் தான். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? அதுக்கும் நம்ம சமயம் கொடுக்கிறோம். மார்க்க கல்வி அதை விட முக்கியன்றதுக்காக அதுக்கு அதை விட கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கணும். சரியா? ஏன் இந்த உலக கல்விக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றா, ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே, உங்கள் பொறுப்புகளுக்கு நீங்கள் நாளை விசாரிக்கப்படுவீர்கள். எப்படி சொல்றான்ல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எச்சரிக்கை செய்றாங்க. நீங்க ஒருத்தருக்கும் ஒரு பொறுப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த பொறுப்பை குறித்து நீங்க கண்டிப்பா மறுமையில விசாரிக்கப்படுவீங்க. அப்ப இந்த உலகத்துல நீங்க கடக்குறீங்க இல்லையா? எங்க இருக்கு அந்த பொறுப்பை எல்லாம்? எங்க பத்தி விசாரிப்பான்? நாளைக்கு மறுமையில நம்மளுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்க போறானா? இந்த துனியாவுக்கு நம்மளை அல்லாஹ் அனுப்பும் போதே சில பொறுப்புகளை கொடுத்துத்தான் அனுப்புறான். ஆண்களாக இருந்தால் ஒரு தாராரான பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பெண் பிள்ளைகளுக்கு ஒரு விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நீங்க கவர் பண்ணணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் நீங்க சரிவர செய்யணும். செய்யலைன்னா அல்லாஹ் கேட்பான், விசாரிப்பான், மறுமையில நிக்க வைப்பான். அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சரி பண்றதுக்கு கல்வி வேணும்ல. இப்போ ஒரு ஆணா இருந்தா அவன் நாளைக்கு வளர்ந்து அவன் குடும்பத்தை பார்க்கணும், தாய் தந்தையரை பார்க்கணும், அவனுக்கு வர இருக்கிற மனைவி பிள்ளைகளை பார்க்கணும். அப்போ அதுக்கு அவனுக்கு பொருளாதாரம் தேவைப்படும். அந்த பொருளாதாரம் தேவைப்படணும்னா அவன் ஒரு வேலை செய்யணும். அந்த வேலை சரியா செய்யணும்னா அவன் என்ன பண்ணணும்? இன்னைக்கு இங்க நல்ல கல்வியை கற்றுக்கணும். கல்வியை கற்றுதான் ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும். இல்லைன்னா ஒரு சிரமங்களுக்கு பழகிக்கணும், உலகத்துக்குள்ள இருக்க விஷயங்களை பழகிக்கணும். அட்லீஸ்ட் ஏட்டு கல்வி இல்லைன்னா உலக கல்வியாச்சும் கத்து வச்சிருக்கணும். அப்பதானே நாளைக்கு அவனால அவனோட லைஃப சஸ்டெயின் பண்ண முடியும். அதே போல நீங்க பெண்களுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆண்களை விட அதிகம். ஆண்களுக்கு வெளியில போய் சம்பாதிக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிளஸ் பெண்களுக்கு வீட்டை நிர்வகிக்கின்ற பொறுப்பு, குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்பு, பிள்ளைகளை நிர்வகிக்கின்ற பொறுப்பு. அந்த பிள்ளைகள்ல பிளஸ் வீட்டுல இருக்க முதியோர்களுக்கு ஒரு விதமான அனுசரணை, முதியோர்களுக்கு ஒரு மாதிரியான கனிவு, பிள்ளைகளிடத்துல ஒரு மாதிரியான கண்டிப்பு, கணவரிடத்துல ஒரு மாதிரியான அடக்கம், பெற்றோர்களிடத்துல ஒரு மாதிரியான பணிவு. இதெல்லாம் யாங்க கத்துக்கிறது? கல்வி மூலமா தானே கத்துக்க முடியும். எப்ப நம்ம கத்துக்கொள்கின்ற கல்வி நிஜமாலுமே நம்மளுக்கு பயனளிக்கும். இந்த உலக கல்வியோடு சேர்த்து எப்போ நம்ம நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பு, நல்ல நடத்தை, நல்ல மரியாதைக்கான குணங்கள்,
நற்குணங்கள் இதையெல்லாம் வளர்த்து கொள்கிறோமோ அப்போதான் நம்ம இந்த எஜுகேஷனுக்கோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு அந்த எஜுகேஷனை கற்றுக்கொள்கிறோம்னா ஆகும். இந்த உலகத்துல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி சில இடத்துல நம்ம கனிவை காட்டணும், சில இடத்துல நம்ம கண்டிப்பை காட்டணும், சில இடத்துல பிரியத்தை காட்டணும், சில இடத்துல பணிவை காட்டணும். இதையெல்லாம் நம்ம எப்போ கல்வி நம்மளுக்கு தருதோ அப்பதான் நீங்க கற்றுக்கொண்ட கல்வி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்க எந்த கல்வி எடுத்து படிச்சாலும் அது உலக கல்வியா இருக்கட்டும், மார்க்க கல்வியாக இருக்கட்டும், இந்த நற்பண்புகளை நன்னடத்தைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலனா, இந்த கல்வி அதை உங்களிடத்துல ஏற்படுத்தலைன்னா நீங்க எந்த கல்வி எடுத்து படிச்சாலும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒரு நல்ல கல்வி, ஒரு நல்ல எஜுகேஷன் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த கல்வி உங்களை மட்டும் ஈடேற்றம் செய்யக்கூடாது. நீங்க மட்டும் அப்படியே முன்னேறிக்கிட்டே எஜுகேஷன் வைஸ், பினான்சியல் வைஸ் டெவலப் ஆயிட்டா பத்தாது. நீங்க நாளைக்கு பெரிய இன்ஜினியர் ஆகலாம், பெரிய டாக்டர்ஸ் ஆகலாம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் ஆகலாம், பெரிய பெரிய ஆண்டர்பிரனர் ஆகலாம், பெரிய பெரிய பிசினஸ்ல நாளைக்கு பெருசா சாதிக்கலாம். இதை எல்லாத்தை விட ஒரு நல்ல பிள்ளை, ஒரு நல்ல பெண், ஒரு நல்ல பையன், நல்ல ஆண் அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அப்பதான் நீங்க கற்றுக்கிற கல்வி உங்களுக்கு பயன் கொடுத்திருக்கு. அந்த கல்வி தான் நாளைக்கு மறுமையிலேயே உங்களுக்கு என்ன பண்ணும், இம்பார்ட்டன்ஸ் பயன் கொடுப்போம் அப்படின்றத நல்ல மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி கல்வியை தவிர எதுவும் நம்மள உயர்த்தாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமம் இல்லை. நாளைக்கு சொர்க்கத்தோட பாதை உங்களுக்கு இலகுவாகணும், லேசாகணும், ஈஸியா சொர்க்கம் போகணும்னா கல்வியின் பக்கம் வாங்க. நாளைக்கு ஒரு திருமணம்னு அப்படி வந்ததுன்னா கூட உங்களுக்கான துணைகளை நீங்க தேடும் போது கல்வியில் சிறந்தவர்களை தேடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அப்பதான் உங்களோட வாழ்க்கை இம்மைக்கும் மறுமைக்கும் நல்ல பயனுள்ளதாக அமையறதுக்காக தான் கல்விக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இஸ்லாம்ல. ஆனா நம்மளாம் கல்வியை ஒரு கடமையா பார்க்கிறோமே தவிர கல்வியை நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நம்மளுக்கு நாளைக்கு வெற்றியை தரக்கூடிய, சக்சஸை தேடி தரக்கூடிய ஒரு படிக்கட்டாக நம்ம எஜுகேஷனை பாக்குறது இல்லை. நாளைக்கு நீ எந்த ஃபீல்ட்ல சக்சீட் ஆனாலும், உன் குடும்பத்துல நீ சக்சீட் ஆனாலும் சரி, சொசைட்டில சக்சீட் ஆனாலும் சரி, உனக்கு உன்னோட எஜுகேஷனை மாதிரி எதுவும் ஹெல்ப் பண்ணாது.